clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. அரக்கோணத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அரக்கோணத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக இளைஞரணி நிர்வாகி மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்றே முன்னதாக திமுக இளைஞரணி நிர்வாகி பதவியிலிருந்து தெய்வ செயல் என்பவரை பதவி நீக்கம் செய்து உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க கோரியும் திமுக நிர்வாகி மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் அதிமுக சார்பில் அரக்கோணத்தில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் நாராயணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாராயணன், திமுக நிர்வாகி மீது ஏற்கனவே பதவி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் தற்போது எந்த அளவில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? பாலசுப்ரமணி, இச்சம்பவம் தற்போது கடந்த 10 நாட்களாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஒரு அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரீத்தி என்ற பெண் அரக்கோணம் அரசு மகளிர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த மாதம் 1ஆம் தேதி சோளிங்கர் அருகாமையில் உள்ள கொடைக்கல் கிராமத்தில் உள்ள மலைக்கோவிலில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி தேவசெயல் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். திருமணம் செய்து கொண்டதற்கு பின்பு அவர் மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு தேவசெயல் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் தன்னை வற்புறுத்தி மற்றவர்களுக்கு இரையாக்க அவர் முற்பட்டு வருவதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிப்பதற்காக அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவு செய்வதற்காக செல்கிறார். அங்கு மறுக்கப்பட்ட அவருக்கு பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வழக்கு பதிவுக்காக மீண்டும் அங்கு முறையிடுவதற்காக செல்லும் போது அங்கு வழக்கு பதிவுப்படாமல் ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்திற்கு அப்பெண் செல்கிறார். அங்கு அந்த விசாரணையின் போது புகார் மனுவின் மீது அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு 4 பிரிவுகளுக்கு அந்த வழக்கு பதிவு செய்ய தேவசெயல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்காக அவரை அழைத்து கைது செய்யவில்லை. அவர் மேலும் என்னை இல்லாமல் மேலும் ஒரு 20 பெண்கள் மீது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கிறது என்று மற்றொரு புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகார் மீது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த பெண். அந்த விசாரணைக்காக காவல்துறை தற்போது அதுக்கு மறுக்கப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பெண்ணுக்காக நீதி கேட்டும் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக தரப்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி தலைமையில முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் பெண்கள் அமைப்பு அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்படுவதாக இன்று அனுமதி கேட்டிருந்தனால் இந்த அனுமதி கடந்த 18ஆம் தேதி வழங்கப்பட்டது. 20ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை தடை செய்திருந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி நாராயணசாமி. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.